நம்ம இந்த காப்பட் ரோட்ல பாதி ரோடு இல்லை. இப்போ வந்து இந்த ரோட்ல உள்ள மண்ணெல்லாம் வெட்டி ஒதுக்கிட்டு இருக்காங்க. இங்க ரோடெல்லாம் திறந்துருக்குமா இல்லாட்டி மண் சரிஞ்சு இருக்கா மூடி இருக்கா ஒண்ணுமே தெரியல. அப்போ அந்த வீடோட சரிஞ்சு இந்த மண் எல்லாமே ஃபுல்லா மூடி தான் இருந்துச்சு. நான் இப்போ வந்து இந்த இடத்துல இருந்து இப்போ போக போறது வந்து இந்த யாப்பாக் அப்புறம் கொபோனில்ல அப்படின்னு சொல்லி 2 இடம் இருக்குது. மரம் அவ்வளவுமே சரிஞ்சிருக்கு இந்த வயருக்கு. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நான் இன்னைக்கு மையங்கன ரோட்ல இருக்கிறதான உன்னாஸ்கிரி அப்படின்னு சொல்ற இடத்துல தான் இருக்கேன். இந்த உன்னாஸ்கிரியை வந்து இப்போ ஒரு 6-7 மாசத்துக்கு முதல்ல இப்போ நான் நிக்கிற இடம் வந்து இது ஃபுல்லாவே ஆட்கள் குவிஞ்சு இதுல பயந்து ஓடி இந்த மண்ணெல்லாம் சரிஞ்சு அந்த மாதிரி நடந்ததான ஒரு இடம் தான் இது. இந்த மீமுறை அப்படின்னு சொல்றது இந்த உன்னாஸ்கிரி டவுன்ல இருந்து நமக்கு பெட்ரோல் ஷெட்டால இடது பக்கத்தால தான் போகணும். அப்போ அந்த மீமுறையில இப்ப என்ன நிலைமை அப்படின்றத தான் நான் இன்னைக்கு பார்க்க போறேன். இங்க வந்து நிறைய ஆட்கள் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வந்து சரியான ஒரு டைமுக்கு பஸ் இருக்காது. அப்போ ஒவ்வொரு டைம்களுக்கு தான் அந்த மீமுறையில இருந்து இந்த உன்னஸ்கிரிக்கு வரதான பஸ்ஸும் இருக்கும். இப்போ வந்து சரியான மழை பெஞ்சிட்டு இருக்கிறதான சூழ்நிலை தான் இப்போ. அப்போ அதனால இன்னைக்கு வந்து நான் அங்க போயிட்டு என்ன நிலைமை அப்படின்றத தான் நான் இன்னைக்கு பார்க்க போறேன். அப்போ வீடியோ கட்டாயம் இப்படி தொடர்ந்து பார்த்துட்டு இருங்க. இப்போ வந்து இந்த ரோட்ல உள்ள மண்ணெல்லாம் வெட்டி ஒதுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ரோடு ஃபுல்லாவே இப்போ வந்து மேல உள்ள அந்த மண் வந்து சரிஞ்சு இருந்துச்சு. இப்போ வந்து அதெல்லாம் ஒதுக்குறாங்க. இப்போ அன்னைக்கு உள்ள ரோட்ல வாரவங்க போறவங்க எல்லாம் அதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அதான் பிரச்சனை. ஏன்னா இதுக்கு மேல வந்து ஃபுல்லாவே மலை பிரதேசம்னால இப்போ இது வந்து எந்த நேரத்துல இது இடிஞ்சு விழும் அப்படின்னு தெரியாது. அப்போ அதனால இந்த மையங்கன ரோட்ல வரவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமாவே வரணும். அப்போ எந்த நேரமும் அவதானமா இருக்கணும். ஏன்னா இப்போ இதுக்கு பனிய பக்கம் வந்து பள்ளம், இதோட மேல வந்து ஒரு உயரமான மலை தான் இருக்குது. அப்ப அதனால முடிஞ்சளவு அந்த ரோடு ஓரத்துல போகாம இந்த நடுவுல மாதிரியே போனா சேஃப்டியா இருக்கும். இங்க இதுல வந்து சரிஞ்சிருக்கிறது எல்லாமே இதுக்கு முதல்ல அந்த டிக்கா டைம்ல வந்து சரிஞ்சதான மண்ணெல்லாம். இது வந்து சரியா தாட்ட வங்குவ மாதிரி தான். ஆனா இது இருக்குது வந்து உன்னாஸ்கிரியில இருந்து கொஞ்சம் பனிய வர இடத்துல இதுக்கு மேலெல்லாம் அந்த இடத்துல இருந்து மண் வந்து சரிஞ்சு வந்திருக்குது. இப்போ எனக்கு தெரியல அங்கே ரோடெல்லாம் திறந்துருக்குமா இல்லாட்டி மண் சரிஞ்சு இருக்கா மூடி இருக்கா ஒன்றுமே தெரியல. இப்போ நான் மேலே வார நேரத்தில் கீழே நின்றாங்க, ஒரு வேன் நின்றுச்சு, ஸ்ரீலங்கா ஆமி. அப்போது அவங்க வந்து இந்த மாதிரி மண் சரிவு அந்த மாதிரி நடக்கிற நேரத்தில் வரதான ஒரு ஆமி ஒன்று இருக்குது. அப்போ அவங்க தான் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு உண்மையாகவே ஐடியா ஒன்றும் இல்லை இப்போ மேலே ரோட் திறந்திருக்கா என்ன மாதிரி அப்படிங்கிறது. அப்போது ஒரு ரிஸ்க் தான், ஆனாலும் அப்போது இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். உண்மையாகவே என்ன நடக்குது அப்படின்னு தெரியல. அப்போ எனக்கு ஒருத்தர் சொன்னார் இந்த மாதிரி அந்த பக்கம் இப்போ வந்து ஏதோ மண் சரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தான் நான் இன்னைக்கு வந்து போயிட்டு தேடி பார்க்க போறேன். அப்போ கட்டாயம் நம்ம போயிட்டு அன்னைக்கு என்ன நிலைமை அப்படிங்கிறத பார்ப்போம். வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். இப்போ நான் இருக்கிற இடம் வந்து இதுக்கு முதல்ல அந்த டிக்டா டைம்ல வந்து ஒரு வீடு ஒன்று சரிஞ்சிச்சு உன்னாஸ்கிரியில். அப்போ அந்த இடத்துல தான் நான் நின்றுட்டு இருக்கேன். இப்போ எனக்கு பின்னுக்கு பார்த்தீங்கன்னா இருந்தா இந்த வீடு தான். இதை சுற்றியுமே ஃபுல்லாகவே மலை தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு மலை பிரதேசத்தில் தான் இந்த வீடு இருந்தது. நம்ம ஒரு சாயிர ஒரு நிலமையில தான் இருந்துச்சு. நான் நினைக்கிறேன் இந்த வீடு அது வந்து அந்த வீட்டுக்கு மேலே ஸ்லாப். அப்போ அதெல்லாம் சாயிற நேரத்தில் நாங்கள் சரியாக அந்த உன்னஸ்கிரி அங்கே கீழே விளங்குறதான டவுனில் தான் இருந்தோம். அப்போது இந்த வீடு அந்த டைமில் யாரும் இருக்கலை. இந்த வீடு சரிகிற நேரம் இது வந்து இது உள்ளுக்குள்ளவங்க எல்லாத்தையும் போக சொல்லிட்டாங்க. அப்போது அந்த வீடோட சரிஞ்சு இந்த மண் எல்லாமே ஃபுல்லாக மூடி தான் இருந்துச்சு. நாங்கள் இந்த இடத்துக்கு வர நேரம் ஆமிலெல்லாம் இது வந்து ஃபுல்லாக சுத்தப்படுத்திட்டு இருந்தாங்க இந்த மண்ணெல்லாம் ஒதுக்குற வேலையில். அப்போ உண்மையாகவே இப்போ வந்து இங்கே பார்க்க போனால் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போது இது வந்து சரியாக உன்னஸ்கிரி டவுன்லேருந்து ஒரு கிலோமீட்டர் மாதிரி தூரத்தில் தான் இந்த இடம் இருக்குது. அப்போது அந்த டைமில் வந்து இந்த இடம்லாம் ஃபுல்லாகவே எப்படி சொல்கிறது, மண் சரிஞ்சு அப்போ இந்த மாதிரி வீடுகள் எல்லாமே சரிஞ்சு அப்படி தான் இருந்தது. உண்மையாக இப்போ வந்து ஆட்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ இங்கேயும் மழை, ஆனாலும் போன முறை நடந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. அப்போ அப்படி பார்க்குற நேரத்தில் உண்மையாகவே சந்தோஷமாக தான் இருக்குது. நான் இப்போ வந்து இந்த இடத்துல இருந்து இப்போ போக போகிறது வந்து இந்த யாப்பாக் அப்புறம் கொபோனில்ல அப்படின்னு சொல்லி 2 இடம் இருக்குது. அப்போது இப்போ இந்த இடம் வரைக்குமே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இதுக்கு மேலே என்ன மாதிரி அப்படின்னு தெரியல, பார்ப்போம். நம்ம மேலே போயிட்டு தான் பார்க்கணும். இப்போ இன்னைக்கு வந்து சரியான குளிராக இருக்குது. குளிர்னாலும் குளிர், அந்த மாதிரி ஒரு குளிர்.
நான் ஜக்கெட்டும் எடுத்துகிட்டு வரல, மழையும் கொஞ்சம் லைட்டாக பெஞ்சிட்டு இருக்குது. என்ன செய்கிறதுன்னு தெரியல, நனைஞ்சிட்டே தான் போக வரும்போது இல்லை. அதோட முக்கியமாக ஒன்று சொல்லணும், அட்டை இருக்குது இந்த மீமுறை ரோட்டில் வந்து சரியானமே அட்டை இருக்குது. நம்ம அட்டைக்கிட்ட இருந்தால் கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கணும். இப்போ நான் வார நேரமும் 2 ஃபாரினர்ஸ் வந்தாங்க. அவங்களும் இப்போல்லாம் இந்த மலையிலையும் பயம் இல்லாமல் ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பாவம், நம்ம மேலே போவோம். இப்போ எனக்கு முன்னுக்கு விளங்குறது எல்லாமே ஃபுல்லாக இந்த ரோட், கீழே ரோட்டில் போனால் அது வந்து மையங்கனைக்கு போகிறதான ரோட். அப்போ எனக்கு நேராக முன்னுக்கு இருக்கிறது வந்து அதான் ரஜகலை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இதுக்கு முதல்ல ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், ஒரு கிளாம்பிங் வீடியோ ஒன்று. அப்போது அந்த கிளாம்பிங் பண்ணுற இடமும் இந்த ரஜகலைக்கு நேராக கீழே தான் இருக்குது. அப்போ இப்போ வந்து அங்கே பனி மூடி இருக்கனால அந்த மலை வந்து விளங்குது இல்லை. இது ஃபுல்லாகவே ஒரு மலை பிரதேசம் தான். அப்போ இங்கே இந்த பக்கம் வந்து நிறைய தமிழர்கள் இருக்காங்க நம்ம இப்போ போகிற பக்கத்தால். அப்போ உண்மையாகவே பார்க்க உண்மையாக அழகாக இருக்குது. இந்த இடம்லாம் அழகாக இருக்குது. ஆனால் அழகு இருக்க இடத்துல தான் ஆபத்தும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை தான். அப்போது நம்ம இப்படியே முன்னுக்கு போன மாதிரி இருந்தால் அந்த இடத்துல வந்து ரோடு வந்து ஃபுல்லாகவே உடஞ்சி போயிட்டு பார்த்தீங்கன்னா அலங்கும். இது வந்து காப்பட் ரோடு, இந்த பக்கம் தான் முடிவு இருக்குது. அப்போது ஃபுல்லாகவே இந்த ரோடு வந்து வெடித்து சரிஞ்சு போயிட்டு இருக்குது. நம்ம இந்த காப்பட் ரோட்டில் பாதி ரோடு இல்லை, இதுக்கு இந்த பக்கம் தான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து டிட்வால தான் இந்த காப்பட் ரோடெல்லாம் அப்படியே கலண்டு போனது. அப்படின்னா இந்த இடத்துல வந்து வெடிச்சிருந்தது வந்து அடியில் உள்ள மண்ணெல்லாம் கீழே போயிட்டு அரிச்சிட்டு போயிட்டு அப்போ அப்படி தான் நடந்தது. அந்த பக்கம் கீழே எல்லாம் அந்த தூரத்தில் நீல கலர் அந்த பெரிய ஒரு இது ஒன்று விளங்குறது வந்து ஒரு கார்மெண்ட் ஒன்று, அது வந்து ஸ்மார்ட் ஷர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வித்தியாசமான ஒரு எப்படி சொல்கிறது, எக்ஸ்பிளைன் பண்ண தெரியலை எனக்கு. நான் வந்து என்ன பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு தான் தேடி வந்தது. கடைசி எனக்கே பிரச்சனையாகிடுச்சு. ஏன்னா அதை எப்படி சொல்லி தெரில. உண்மையாக வித்தியாசமான ஒரு எப்படி வைப் ஒன்று. அப்போது எனக்கு பின்னுக்கால இப்படி வந்து வித்தியாசமாக பனியெல்லாம், அப்புறம் மழை பெஞ்சிட்டு இருக்குது. முன்னுக்கு அந்த பக்கம் பார்த்தா தூரத்தில் அழகழகான வித்தியாசமான கோணல் மாடல் மலையெல்லாம் இருக்குது. மூக்கு வடிகிற மாதிரி இருக்குது, குளிர். பார்ப்போம், நம்ம அப்படியே மேலே போவோம். உண்மையாகவே இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் வித்தியாசமான அந்த பனி இருந்ததை விட குளிராக இருக்குது. ஏன்னா இதில் உள்ள மரங்கள் வந்து இது வந்து சீத்தலை கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலேயே தெரியல, சரியானமே சீத்தலையாக இருக்குது. அப்பப்பா, அப்படியே இப்போ மேலே போயிட்டு இருக்கேன். பார்ப்போம் நமக்கு மேலே போயிட்டு நம்ம மேலே போகிற இதில் என்னென்ன பார்க்க முடியுது அப்படின்னு. உண்மையா கண்டில இப்படி ஒரு இடம் இருக்குதா எனக்கே அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கு. உண்மை வித்தியாசமா இருக்கு, நல்லா இருக்குது. நம்ம அப்படியே மேலே போவோம். இந்த மரம்லாம் நேற்று அந்தியில் விழுந்துருக்குது. அப்போ இந்த இன்னைக்குல இது வந்து மரம் வந்து இங்கே மேலே உள்ள மரம் அவ்வளோவுமே சரிஞ்சிருக்கு இந்த வயருக்கு. அப்போ இதெல்லாம் முந்தின நாள் அந்தியில் இது சரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ உண்மையாகவே இந்த ரோட்டில் வர்றது வந்து கொஞ்சம் ரிஸ்கானது தான். அப்போது அதனால இந்த பக்கம் வாரீங்களா இருந்தால் கவனமாக வாங்க, கவனமாக உங்களோட வேலைகளை செஞ்சுக்கிங்க. வந்து இந்த இடத்துல நிற்காதீங்க. இப்போது எனக்கு கதைக்க முடியல, சரியானமே குளிராக இருக்குது. அப்போது கொஞ்சம் கவனம். இந்த பக்கம் மீமுறை பக்கம் வாரீங்களா இருந்தால் எப்படி சொல்கிறது, என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த நேச்சரை வந்து அதோடு சேர்ந்து அனுபவிக்கிறதுக்கு வந்து நல்ல ஒரு இடம். ஆனாலும் இந்த டைமில் வந்து யாருமே இங்கே வராதிங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் மழை டைமாக இருக்குது, கவனமாக இருங்க. அப்போது வாரது வந்து வாரிங்க, உங்களுக்கு கட்டாயம் வந்து தான் ஆகணுமா இருந்தால் கொஞ்சம் கவனம். இந்த ரோட்டில் வார நேரத்தில் ட்ரைவ் பண்ணுற நேரத்துலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும்.